இந்தியாவில் ஆயிரக்கணக்கான சிறிய தொழில்கள் மற்றும் கிரானா கடைகள் கடினமான நிலையை எதிர்கொள்கின்றன. 30% விற்பனை சரிவால் அவர்கள் உயிர் வாழ போராடி வருகின்றனர். இதற்கிடையில் பிளிங்கிட், ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோ போன்ற குவிக் காமர்ஸ் தளங்கள் தலையெடுக்கின்றன. இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன? கண்டுபிடிக்கலாம். பல தசாப்தங்களாக 3 கோடி கிரானா கடைகள் இந்தியாவின் சில்லறை வணிகத்தின் முதுகெலும்பாக இருந்தன. ஆனால் இன்று அவர்கள் வாடிக்கையாளர்களை வேகமாக இழந்து வருகின்றனர். ஜூலை மாதத்திலிருந்து பொதுவான வர்த்தக விநியோகஸ்தர்கள் 25 முதல் 30% வரை விற்பனை சரிவை அறிவித்துள்ளனர். இதன் காரணம் என்ன? குவிக் காமர்ஸின் எழுச்சி. 10 நிமிட டெலிவரியுடன் குவிக் காமர்ஸ் தளங்கள் வணிகத்தை புரட்சிகரமாக மாற்றியுள்ளது. பிளிங்கிட், ஜெப்டோ, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் போன்ற தளங்கள் வேகம், வசதி மற்றும் தள்ளுபடிகளுடன் வாடிக்கையாளர்களை ஈர்க்கின்றன. தகவல்களின்படி இதன் காரணமாக 2 லட்சம் கிரானா கடைகள் மூடப்பட்டுள்ளன. குவிக் காமர்ஸ் மற்றும் இ காமர்ஸ் சந்தையை ஆட்சி செய்கின்றன. ஆய்வுகள் காட்டுவது போல 46% குவிக் காமர்ஸ் பயனர்கள் கிரானா கடைகளில் வாங்குவதை குறைத்துள்ளனர். 82%க்கும் அதிகமானவர்கள் தங்கள் கொள்முதல் அளவில் குறைந்தது 25% ஆன்லைனில் மாற்றியுள்ளனர். ஆழமான தள்ளுபடிகள் மற்றும் சிறப்பு சலுகைகள் காரணமாக சிறிய விற்பனையாளர்கள் போட்டியிட முடியாமல் தவிக்கின்றனர். இந்த போக்கு மேலும் மோசமாகும் என்று பலர் நம்புகின்றனர். அகில இந்திய நுகர்வோர் பொருட்கள் விநியோகஸ்தர்கள் சம்மேளனம் AICPDF சிறிய விற்பனையாளர்களை பாதுகாக்க அரசு ஒழுங்குமுறைகளை அமல்படுத்த வேண்டும் என்று கோரியுள்ளது. ரிலையன்ஸ் போன்ற தொழில் மாபெரும் நிறுவனங்கள் தங்களது சொந்த FMCG பிராண்டுகளை குறைந்த விலையில் அறிமுகப்படுத்தி பாரம்பரிய கடைகளுக்கு மேலும் சவாலை வழங்குகின்றன. ஜியோ எவ்வாறு தொலைத்தொடர்பு துறையை மாற்றியது போல அப்பெரிய நிறுவனங்கள் மட்டுமே FMCG விலைகளை நிர்ணயிக்கும் எதிர்காலம் வருமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சிறிய விற்பனையாளர்களை பாதுகாக்க குவிக் காமர்ஸுக்கு கட்டுப்பாடுகள் தேவைதானா? அல்லது இது இயல்பான வளர்ச்சி மட்டுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் எங்கள் சேனலை லைக், பகிர்வு மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்திய வணிக உலகின் சமீபத்திய தகவல்களுக்கு தொடர்ந்து எங்களை பின்தொடருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.